மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. 17வது வசனத்தை வாசிப்போம். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். 20வது வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130, 160, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். கண்களை மூடி இந்த காலை வேளையிலே தியானிக்க தெரிந்தெடுத்த அந்த பகுதியிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இடைப்படுங்க. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அற்புதமான கரம் இடைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசித்த நாம் இதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. வேர் ஊன்றி வளர வேண்டும். ஆமென். எப்படி? வேர் ஊன்றி வளருங்கள் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. நாம் வாசித்த வசனத்தின்படி வெயில் ஏறின உடனே தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஆமென். வேர் ஊன்றாத வாழ்க்கைகள் உலர்ந்து போய்விடும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். மூன்றாவது, அன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்தது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கை வேர் ஊன்றி இருக்கிறதா, இல்லை வேர் ஊன்றது போல இருக்கிறதா என்பதை நாம் சற்று விலக்கி பார்க்க வேண்டும். ஆமென். நாம் வளர்வதற்கும் அறுவடைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் மிக முக்கியமான ஒன்று, நாம் வேர் ஊன்றி வளருகிற கிறிஸ்தவ ஜீவியம். ஆமென். நாம் அப்படியே படர்ந்து வளர்வது மட்டுமல்ல, ஊன்றி வளர்வதில் தான் அந்த நிலைத்திருக்கிற கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கிறது. நாம் ஒரு சில கொடிகளை பார்க்கலாம், நல்லா படர்ந்து எல்லா இடத்துலையும் சூழ்ந்து நல்ல பச்சை பசேல் இருக்கும். ஆனால் சீக்கிரமாய் பறித்து அதை இழுத்து சீக்கிரம் போட்டுடலாம். ஆமென். ஆனால் வேர் ஊன்றி இருக்கிற மரமோ அது நல்ல வேரூன்றி வளர்ந்து அநேக நாட்கள் வாழுகிறத நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ மேலோட்டமான கிறிஸ்தவ ஜீவியம், மேலோட்டமாய் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாளிலே என்ன ஆயிடுமா? காய்ந்து போய்விடும். அதாவது அநேகரால ஏன் வெற்றி உள்ள ஜீவியம் வாழ முடியல, ஏன் ஒரு சிலர் மட்டும் சபையில ஜெயிக்கிறாங்க, ஏன் எல்லாராலும் ஜெயிக்க முடியல அப்படின்னா, வேர் ஊன்றினவர்கள் ஜெயிப்பாங்க, வேர் இல்லாமல் போனவர்கள் அவர்கள் உலர்ந்து போயிடுவாங்க, கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவாங்க. ஆமென். அதாவது நான் எத்தனை வருஷம் கிறிஸ்தவன் என்பதை வைத்து இது கால்குலேட் பண்ணுவது கிடையாது. நான் வேரோடு எத்தனை நாள் ஊன்றி இருக்கிறேன். ஆமென். நான் வேரோடு எத்தனை நாள் நிலைத்திருக்கிறேன் என்பதை தான் இந்த ஜீவியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வெயில் இது நம்ம நல்லா தெரிஞ்சதுதான். ஒண்ணு வழியருக விதைக்கப்படுற விதை, இரண்டாவது கற்பாறையில விதைக்கப்படுற விதை, மூன்றாவது முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்படுற விதை, நான்காவது நல்ல நிலத்துல விதைக்கப்படுற விதை. 4 இடத்திலையும் விதைகள் விதைக்கப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் நல்லவனுக்கு மட்டும் வசனம் கொடுக்கல, கெட்டவனுக்கும் கொடுக்கிறார், பொல்லாதவனுக்கும் கொடுக்கிறார், பாவிக்கும் கொடுக்கிறார், பரியாசக்காரனுக்கும் கொடுக்கிறார், அசுத்தனுக்கும் கொடுக்கிறார். அப்போ யார் அந்த வேரோடு ஊன்ற விரும்புகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் விதையிலிருந்து விளைச்சலை பார்க்க முடிகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விதை விதைக்கப்படுற நோக்கம் என்னன்னா, அது வளர்ச்சியை கண்டடைவதற்கு விதைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நாம தொடர்ந்து வாழ்வதற்கு தேவை வேர் ஊன்றிய வாழ்க்கை, வேரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நான் வேரோடு கூட இருக்கிறேனா, இல்ல வேறு இல்லாம ஒரு சிம்பிள்சிட்டியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றனா என்பதை நான் வாழுகிற வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பச்சையா இருப்பது எல்லாமே ரொம்ப நாள் இருந்துடாது. வேரோடு கூட இருப்பது தான் ஒரு கட்டத்துல இலைகள் விழ வாய்ப்புகள் இருக்குது.
கிளைகள் உலர்ந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா வேர் ஊன்றிட்டா எனி ஒன் பர்சன், ஆமென், இயேசுவோடு கூட ஊன்றின வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இலைகள் விழுந்தாலும் வேறு உறுதியா இருக்கும். ஆமென். ஒரு நேரத்துல மறுபடியும் வளர்வதற்கு வழி எப்ப கிடைக்கும்னா வேர் ஊன்றி இருப்பதனால. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற முடியாத நிலை ஏன் வருதுன்னா தேவ வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழாதனால. சபைகளுக்குள்ள எல்லாருமே இருக்கிறோம், ஆனால் யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவங்கள் தான் வேர் ஊன்ற முடியும். அல்லேலூயா. அவங்க தான் அந்த வேரோடு இணைஞ்சு வர முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப வேர் உறுதியை பொறுத்து தான் கிளைகளுடைய உறுதி இருக்கும். ஆமென். வேர் உறுதியை பொறுத்து தான் இலைகளுடைய விலை இருக்கும். வேர் உறுதியை பொறுத்து தான் கனி இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு எல்லாமே வேர் உறுதியா இருக்கணும். வேர் உறுதியா இல்ல அப்படின்னா, வேரோடு நான் அந்த இயேசுவோடு என்னால இணைய முடியல அப்படின்னா கொஞ்ச நாள்ல அந்த மரம் விழுந்து போகிறதுக்கு வழி கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்றது கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறது. பாருங்களேன், ஒரு சில வந்து நல்ல உடனே எல்லாத்தையும் இன்வால்வ் எல்லாத்திலும் பர்ஃபெக்டா, ஓ ரைட் 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 ரைட், ஆனா கொஞ்ச நாள் ஆள் காண போயிடும். ஏன்? வேர் இல்ல. என்ன இல்ல? நான் ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன் ஆரம்ப கட்டத்துல ஊழியத்துல. பாஸ்டே தோத்துருவாப்ல. பார்க்கும் போது மட்டும் தீயா வேலை செய்வாங்க பாருங்க. பார்க்கும் போது ஸ்பீக்கரை தூக்குறது, பார்க்கும் போது சேரை தூக்குறது, பார்க்கும் போது யாராவது தொடச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தாதான் நடக்கணும் அப்படின்னா இது மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை. மேலோட்டமா அழகிய படர்ந்து அழகா பச்சை பசேன்னு இருக்கும். ஆனா வேறு ஊன்றின வாழ்க்கை என்பது, ஆமென், இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கடந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப வேறு உறுதியை பொறுத்து தான் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கிளைகள் படர்ந்து வரும். வேறு உறுதியை பொறுத்து தான் உங்களுடைய இலைகள் படர்ந்து வரும். வேறு உறுதியை பொறுத்து தான் உங்களுக்கு கனிகள் அருமையா இருக்கும். மரமானது கனிகளால் அறியப்படும். நான் கொடுக்கிற கனியை வைத்துதான் நான் வேரோடு இருக்கிறேனா இல்ல வேர் இல்லாம இருக்கிறேனா என்று அர்த்தம். கண்டிப்பா வேரோடு இருந்தா கனி வரணும். வேரோடு நான் வாழ்றேன், இயேசுவோடு நான் வாழ்றேன்னா என் வாழ்க்கையை பார்க்க அநேகர் விரும்புவார்கள். நான் இயேசுவோடு கூட இல்ல அப்படின்னா என் வாழ்க்கையை பார்க்க யாருமே விரும்ப மாட்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நான் வேரோடு கூட ஊன்றி வளர நான் ஆயத்தமா இருக்கணும். வேறு ஊன்றுவது என்பது உடனே நடக்கிற காரியம் அல்ல. ஆமென். முதலாவது வளர்றதே வேறுதான். நீங்கள் எப்படிப்பட்ட மரத்திலும் முதலாவது வருவது வேர். வேர் வந்து என்ன பண்ணும், அந்த பூமியை முற்றிலுமாய் சார்ந்து பிடிக்கும். அப்ப அதுக்கப்புறம் தான் மேல போகும். முதல்ல மேல போயிடாது, முதல்ல கீழே தான் படர்ந்து இறுக பிடித்து உறுதியாய் நிற்கும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். ஆமென். அப்ப நம்ம மேல வளர்ச்சி மட்டும் பார்க்கிறோம், உள்ள இருக்கிற வேர் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்குது என்பதை பொறுத்து தான் மேல இருக்கிற வளர்ச்சி இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல பாருங்க, சபைக்கு வருகிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் வசனம் ஒன்றுதான். ஆமென். உபதேசம் ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான். ஆனால் இதுல ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்றாங்க, வேர் பிடிக்கிறாங்க. ஏன் அநேகரால முடியல? நம்ம வேணா ஒரு குடும்பத்தை தனியா கூப்பிட்டா கூட என்ன பண்ணல, இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் இந்த வசனம் அப்படின்னு சொல்லல. இந்த சபைக்கு ஒரு 200 பேருக்கும் ஒரே வசனம் தான், ஒரு வாரத்துக்கு ஒரே வசனம் தான், ஒரே உபதேசம் தான், இயேசு கொடுத்த உபதேசம் தான். ஆனா ஒரு சிலரால மட்டும் தான் என்ன பண்ண முடியும், வசனத்தை கடைபிடிக்க முடியுது. அதனால தான் வேறு ஒன்ற முடியாத நிலைமை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இதில் வளர விரும்புகிற பிள்ளைகள் தேவ வார்த்தைக்கு கனம் கொடுத்து அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு அஸ்திபார வசனம் தானே தவிர மத்தது கிடையாது. வசனத்துல வேரூன்றவன் மட்டும்தான் வளர முடியும். ஏன்னா வசனம் என்பது இயேசு, இயேசு என்பது வசனம். அப்ப இந்த இதுல நம்ம வேரூன்றால் மட்டும்தான் நம்மளால வளர முடியுமே தவிர இதை சார்ந்துதான் மத்த டிபெண்டிங் எல்லாமே.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்ப வேர் ஊன்றி வளர தன்னை அர்ப்பணிக்கிறவன் யார்? தேவ வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் வேரூன்றி வளர முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை சரியாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த விரும்பினால் அது நல்ல நிலமாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை, இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வசனங்களை உங்கள் வாழ்க்கையிலே சரியாய் கொண்டு போய் நீங்கள் அப்பியாசப்படுத்த விரும்பினால் தேவைக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ள கூடாது. நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அப்போ வசனத்தை எடுத்துக்கிறது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்போ வசனத்தை எடுத்துக்கிறது, நமக்கு போராட்டம் இருக்குன்னா அப்போ வசனம் இல்ல. எப்பொழுதுமே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்பியாசப்படுத்த விரும்பினால் நீங்கள் நல்ல நிலமாய் மாறுவீர்கள். ஆண்டவர் பாருங்க, எந்த நிலத்துக்கும் விதை ஒண்ணுதான். நீ கெட்டவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை சொல்லாம இல்ல, நீ நல்லவன் அப்படின்னால கர்த்தர் வசனத்தை சொல்லாம இல்ல. எல்லா நிலத்துக்கும் ஒரே விதை தான். இயேசுதான் விதை, இயேசுதான் எல்லா விதத்துல விதைக்கப்படுறார். ஆனா நல்ல நிலங்கள் மட்டும்தான் இயேசுவை உறுதியா பிடிக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அது நல்ல நிலமாய் மாறுவதற்கு we have to some time. நம்ம வந்தவங்க யாருமே நல்லவங்க அப்படின்னு இல்லை, அப்படிதானே? No one is perfect. No one is perfect. Amen. No one is perfect, including me. No one is perfect. Only one person, only one God. இயேசு ஒருவர் தான் பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. அப்ப அவரோடு நம்ம வேர் ஊன்றிட்டோம் அப்படின்னா நம்மளால வளர முடியும். வேர் ஊன்றி வளரணும். ஆமென். வேர் ஓரத்துல இல்ல, வேரோட ஊன்றிடணும். நீங்க பாருங்க, நல்ல பெரிய மரம் வரும், பக்கத்துல சின்ன சின்ன சேர்ந்து எல்லா செடிகள் எல்லாம் வளர்ந்துட்டு வரும். ஆனா ஏதோ ஒரு காரியத்தை எல்லாமே மொத்தமா அடிச்சுட்டு போயிடும். அந்த மரம் மட்டும் தான் செடியா நிற்கும். காத்தடிக்கும் போது, புயல் அடிக்கும் போது, மழை அடிக்கும் போதெல்லாம் பக்கத்துல இருக்க இலை பூண்டு பிடிக்க எல்லாமே என்ன பண்ணணும், பிடிக்கிட்டு போயிடும் மொத்தமா. ஆனா மரம் சாயம் திருப்பி எழுந்து நிற்கும். பனை மரத்தை பாக்குறோம், எவ்வளவு காத்து புயலும் கீழே வரைக்கும் இறங்கும், ஆனா உடனே ஸ்டெடியா நிற்கும். நமக்கு பிரச்சனை வராது, போராட்டம் வராது, நம்ம எதையும் சந்திக்க மாட்டோம்லாம் அர்த்தம் கிடையாது, எல்லாத்தையும் சந்திப்போம். ஆனா வேறு ஊண்டிட்டா அப்படின்னா கீழே விழுந்துட மாட்டோம். ஆமென். வேறு ஊண்டிட்டா கீழே விழுந்துட மாட்டோம் என்பதை நாம் உறுதியா என்ன பண்ணணும், கவனத்துல கொள்ளணும். அப்ப வேறு ஊன்றாத கிறிஸ்தவர்களாலே தான், வேறு ஊன்றாத விசுவாசியால தான் நிக்க முடியல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, மேலோட்டமாய் வசனத்தை கேட்பதனால் பலன் அல்ல, பக்தி உள்ள ஜனமாய் வாழ நாம நம்மை அர்ப்பணிக்கணும். பக்தி உள்ள ஜனம். இயேசு நம்மளை இந்த உலகத்தை கொண்டு வந்த நோக்கம் பக்தி உள்ளவனாய் வாழ்வதற்கு, தேவ பக்தியை தெரிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இயேசு சொன்னார், பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க ஆண்டவர் சொல்லி, நம்ம பெற்ற பிள்ளைகள் எல்லாம் பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். வருகிற தலைமுறைகள் பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவ பக்தியை நம்முடைய ஜீவியத்துல கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப போலியான நிலைமை, ஆமென், நம் வாழ்க்கை நிலம் பலன் கொடுக்காமல் போய்விடுது. பக்தி இல்லாத நிலைமை நம்முடைய ஜீவியத்துல பலன் கொடுக்காம போயிடுது. ஏன்? வேறு ஊன்றுனா தான். அதாவது இயேசுவுக்கு பயப்படாதவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். நம்ம சபைன்றோம், பரிசுத்த பந்தின்றோம், இயேசுதான் மேல. இயேசுவுக்கு பயப்படாதவன் பந்திக்கு பயப்படுவானா? பயப்படுவானா? இயேசுக்கு பயப்படாதாலும் சபைக்கு பயப்படுமா? பயப்படாது. அப்ப அசிபார் யார் தான்? இயேசுதான். இயேசு இடத்துல வேறு உண்டிட்டா எல்லா இடத்துல வேறு உண்டிடலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, நல்ல மாற்றம் ஏற்படும், ஆனால் தொடர்ந்து ஈடுபட மாட்டாங்க. அதாவது ஒரு சிலர் சொல்ல நல்லா, அதாவது உடனே ஏதோ பண்ணணும் ஏதோ பண்ணணும் ஏதோ பண்ணணும்னுவாங்க, ஆனா கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து முன்னேற முடியாது அவங்களால. போலியான மனம் திரும்புதல். ஆமென். போலியான மனம் திரும்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்துல நிலைத்திராத தன்மை, கனி கொடுக்காத வாழ்க்கை, மாய்மாலமான விசுவாசம், பாவத்தை முழுவதும் விட முடியாத தன்மை, உலகத்தோடு நெருங்கி வாழ்கிற தன்மை, இது எல்லாமே அதாவது தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட உடனே ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ரொம்ப ஸ்பீடா இருப்போம். இயேசு உள்ள வந்துட்டார்ன உடனே வானம் பூமி தெரியாம குதிச்சு ஆடி பாடி ஓடி, கொஞ்சம் டிராவல் ஆகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கழுதை தெரிஞ்சு கட்டருமா போன கதையா. அப்ப இருந்த ஜெபம், ஜெபமா, சபையா, வசனமா அப்படின்னு ஆயிடுது. ஆனா ரட்சிக்கப்பட்ட புதுசுல செத்தாலும் சாவன், வீட்டுக்கு போக மாட்டேன், சபையிலே செத்து கிடப்பேன் அப்படின்ற அந்த ஆரம்பத்தில் எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. போக 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 என்ன ஆயிடுது, அந்த ஆதி அன்பு இல்லாம போயிடுது நம்ம இருதயத்துல.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி பாருங்க, இப்படிப்பட்ட உலகத்தோடு பழக்கம் தொடர்புடையவர்கள் இயேசுவோடு தொடர்பு வைக்க முடியாது. ஆமென். கொலோசியர் 2:6-7 வாசிங்க. ஆகையால் ஆ. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் ஆ. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயிருங்கள். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, ஏற்றுக்கொண்டதோடு நின்றாதீங்க. அப்பா சபைக்கு வந்தாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆமென், இதுக்கப்புறம் வாரத்துக்கு மாசுக்கு உதறி பந்தி எடுத்தா நான் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசுவோடு கூட வேர் கொண்டு வாழ விரும்புங்க. ஆமென். நீ போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட என்ன பண்ணு, பெருகிக்கிட்டே போ. கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வராமல் விடுதலையோடு என்ன பண்ணு, வேர் கொண்டு வாழ். வேரோடு இருக்கணும்னா கிளை கட்டுப்பாடு போடக்கூடாது, இலை கட்டுப்பாடு போடக்கூடாது, வேர் தான் கட்டுப்பாடு கொடுக்கணும். இப்ப நம்ம வேருக்கே கட்டுப்பாடு பண்றோம். நான் இப்பதான் வந்து ஜெபிப்பேன், நான் இப்பதான் வந்து இதை செய்வேன், நான் இப்பதான் இதை பண்ணுவேன், நான் இப்பதான் அதை பண்ணுவேன். இல்ல, நம்ம வேருக்கு கட்டுப்பாடு கொடுக்கறது நம்ம யாரு? வேறு இயேசு. இயேசுக்கு நம்ம கட்டுப்பாடு பண்றோமா? கிறிஸ்துவ வாழ்க்கை கட்டுப்பாடு நம்ம போடக்கூடாது. உலகத்துக்கு நம்ம கட்டுப்பாடு போடணும், உலக வாழ்க்கை கட்டுப்பாடு பண்ணணும். இதை ஒரு கண்ட்ரோல கொண்டு வரணுமே தவிர இயேசுவோடு கூட வாழ்ற வாழ்க்கைக்கு கண்ட்ரோல் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேரூன்றி நீங்கள் வளர வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வேரூன்றி வளர வேண்டும். இந்த உலகத்துல இத்தனை வருஷம் இருந்தாங்க, பரம்பரையா இருந்தாங்க என்பதற்காக அவங்களுக்கு பரலோகத்துல இடம் இல்லை. அப்படியே சொல்லியிருக்காரா? இப்ப நீ பரம்பரையா வாழ்ந்துட்டு அவனுக்கு பரலோகத்துல இடம் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. இயேசுவோடு ஆவிக்குரிய ஜீவியத்துல வேரூன்றி வாழ நீங்க என்ன பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. ஆமென். ஏனென்றால் நம்ம வாழுகிற கிறிஸ்தவ ஜீவியம் தான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை நம்ம கொடுக்குது. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல சங்கீத பகுதி, சங்கீதம் 1:3 வாசிங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தன் தனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எப்படி இருப்பானா? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். எப்படி இருப்பான்? மரத்தை போல ஓங்கி வளரத ஆண்டவன்ல வச்சிருக்கிறான். ஆமென். மரத்தை போல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில காரியம் சொல்லி இருக்கு. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசகர உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுக்காக எதெல்லாம் விட்டுட்டு உள்ள வந்தீங்க? பாவத்தை விட்டு உள்ள வந்தோம். ரைட்டு. அப்புறம் பாரம்பரியத்தை விட்டு உள்ள வந்திருக்கிறேன். சரி, உங்க பாவத்தை விட்டீங்க, சாபத்தை விட்டீங்க, ஒரு சில குடியை விட்டுருப்பீங்க, ஒரு சில விபச்சாரத்தை விட்டுருப்பீங்க, வேஸ்தந்தை விட்டுருப்பீங்க, அநியாயத்தை அக்கிரமத்தை விட்டுருப்பீங்க. சரி, இதெல்லாம் விட்டீங்க, எதை எடுத்தீங்க ஆண்டவர்ட்ட வந்து? இன்னைக்கு ஏதாவது விட்டுட்டா, ஐயோ நான் ஆண்டவருக்கா இதை விட்டுட்டேன். சரி, எதை எடுத்த? இல்லையா? இன்னைக்கு விட்டதை தான் அதிகமா பேசுறான். ஐயோ ஆண்டவருக்கு நான் இதை விட்டுட்டேங்க, ஆண்டவருக்கா இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. ரைட்டு, அது உன் வாழ்க்கைக்காக விட்ட, நீ நல்லா இருக்கணும்னு விட்ட. எதை இயேசுக்கா எடுத்த? பாவத்தை விட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? குடிப்பழக்கத்தை விட்டு ஆண்டவர் சம்பந்தம் தேடி வர ஆரம்பிச்சிட்டியா? விபச்சாரத்தை விட்டு ஆண்டவர் கூட வசனத்தை படிக்க ஆரம்பிச்சியா? அப்ப இன்னைக்கு விட்டதை தான் அதிகமா பேசுறாங்க தேவ ஜனங்கள். ஏதாவது நான் விட்டுட்டேன்னா, ஐயோ ஆண்டவருக்கா நான் விட்டு, ஆண்டவருக்கெல்லாம் இல்ல, நீ நல்லா இருந்தேன்னு விட்ட. சும்மா இந்த டுபாவர் கதெல்லாம் விடக்கூடாதீங்க, இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு பாவத்தை விட்டேன்னா அது ஆண்டவருக்காக விடல, நீ நல்லா இருந்தேன்னு விட்டுருக்க, நீ வாழணும்னு விட்டு வச்சிருக்கிற. நம்ம எல்லாம் சாதாரண ஆள் இல்ல, கேப் கட்சா போதும். பரிசுத்தவான் நடிக்கிறோம் நம்ம எல்லாம், அவ்வளவுதான். கேப் கட்சா போதும், எங்க அடிக்கலாமோ அடிக்கலாம். அப்ப இன்னைக்கு விட்டதை மட்டும் பேசுற விசுவாசி இயேசுவுக்காய் எதை எடுத்து பேசுறீங்களா? ஜெபத்தை எடுத்தியா? வேத வசனத்தை எடுத்தியா? பரிசுத்தத்தை எடுத்தியா? விசுவாசத்தை எடுத்தியா? தேவனோடு வாழ்ற வாழ்க்கை எடுத்தியா? துன்மார்க்கனோடு நடக்க விட்டியா? பாவிகளோடு உட்கார்ற இடத்தை விட்டியா? பரியாசகோடு நிற்கிற நேரத்தை விட்டியா? ஆமென்.
பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம விட்டதை மட்டும் பேசுற நாம எடுக்கிறத பத்தி பேசாத காரணம் எதுவுமே எடுக்கல. சபைக்கு வருதே நீ பெரிய விஷயம். பாஸ்டர் சபைக்கு வந்துட்டேனே பாஸ்டர், அதனாலதான் உருப்படியா நிக்கிறோம். இன்னும் சபைக்கு வராம தான் நம்ம கதி என்ன இருக்குன்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வளராது இருக்கிறதுக்கு காரணம் எதெல்லாம் விட்டோன்னு பெருமையா பேசுறோமோ, ஆனா ஒண்ணுத்தையும் எடுக்க காணோம். ஆமென். துன்மார்க்கரோடு தொடர்ந்து நடந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், உறவாடிக்கிட்டே இருக்கிறோம், பாவியோட வழியில் நின்றுகிட்டே இருக்கிறோம். கேட்டா நான் பரிசுத்தமா, நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன் தள்ளிச்சு ஓடி போயிடு. அங்க நிக்காத. பாவத்தை விட்டு ஆண்ட ஓட சொல்லுங்க, அங்க போய் நிக்க சொல்லல. ஆமென். துன்மார்க்கரோடு என்ன பண்ணாத, நடக்காத, பாவியோடு பரியாசக்கார உட்கார இடத்துல. இதோட முடிக்கல, கர்த்தருடைய வேதத்துக்கு வாணி இருக்கார் ஆண்டவர். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அடுத்த காரியத்துல வளரணும், தேவனுக்கு அடுத்த காரியத்துல வளரணும்னா எல்லாவற்றையும் விட்டு விடுதல் மட்டுமல்ல, எடுத்து கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்ளணும். வேத வசனத்தை எடுக்கணும், ஜெபத்தை எடுக்கணும், விசுவாசம் எடுக்கணும், பரிசுத்தத்தை எடுக்கணும், நம்பிக்கை எடுக்கணும், தேவனோடு வாழ்ற வாழ்க்கை எடுக்கணும். ஆமென். இதனாலதான் வேறு ஊன்ற முடியல. விட்டதையே பேசுறமே தவிர எடுத்ததை எடுத்தது ஒண்ணுமே இல்லையே தானே, இருந்தா பேசியிருப்போமே. ஆமென். இருந்தா கண்டிப்பா பேசியிருப்போமே. ஒன்று சாட்சி சொல்றோம், பா நான் குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன்பா. சரிப்பா, விட்டு எதப்பா நீ ஆண்டவர்கிட்ட எடுத்தன்னு ஒரு ஆள் கேட்கும். என்ன பதில் சொல்லுவீங்க? அது ஆண்டவர் நல்லவருங்க, ஆண்டவர் நல்லவர் அவங்களுக்கும் தெரியும். நீ என்ன எடுத்தன்னு சொல்ல முடியும், ஆண்டவர்கிட்ட சாட்சி சொல்ல முடியும். இது எதுக்கு சாட்சி? நான் குடிப்பழக்கத்தை விட்டா நீ நல்ல மனுஷன் சாட்சி. சரி, இயேசுவுக்கு நீ வாழ்றதுக்கு என்ன சாட்சி? வாழ்ற வாழ்க்கை தான் சாட்சி. நீ ஒழுங்கா வாழ்றவன் சாட்சி. அதாவது அந்த மரம் கனினால் அறியப்படும். விசுவாசி நீ கொடுக்கிற கனியில ஒண்ணு பார்த்தலாம். ஆமென். மேலோட்டமான கிறிஸ்தவ ஜீவியம் கனி கொடுக்காது. கொஞ்ச காலம் வாழ்ற வாழ்க்கை கனி கொடுக்காது. வேரூன்ற வாழ்க்கை தான் கனி கொடுக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வேரூன்றி வாழ விசுவாசி தான் கனி கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஜெபம், வசனம், விசுவாசம் ஆவிக்குரிய காரியத்திலே வளர முடியாமல் போனது காரணம் என்ன? நான் வேறு ஊன்ற முடியல ஆவிக்குரிய ஜீவியத்துல. ஆமென். ஆனா ஒரு சிலர் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு சிலருக்கு மட்டும் ரத்த சிந்தல, ஒரு சிலருக்கு மட்டும் ஜீவன் கொடுக்கல, ஒரு சிலருக்கு மட்டும் நம்பிக்கை கொடுக்கல. எல்லா மனிதனுக்கும், இங்க வந்திருக்க எல்லாரும் ஜெயிப்பதற்கு இயேசு கிருபை தந்திருக்கிறார். ஆனா நான் ஊன்றாத வரையிலும், ஆமென், நான் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல வேறு ஊன்றாத வரையிலும் என்னால வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது, ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. ஆமென். மேலோட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், கொஞ்ச காலம் மாத்திரம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வேறு ஊன்றுனா தாங்க கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஜெபம், வசனம், சபை கூடுதல், சுவிசேஷ பணி, கனித்தருதல், இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற வாழ்க்கை. ஆமென். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். அல்லேலூயா. அப்பதான் வேறு உறுதியா இருக்கும். விட்டதுனால மட்டுமில்ல, எடுத்தாதான் வேறு உறுதியா இருக்கும். ஜெபத்தை எடுக்கணும், வசனத்தை எடுக்கணும், சபை கூடுதல் எடுக்கணும், சுவிசேஷ பணி எடுக்கணும், கனித்தர வாழ்க்கை எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தாதான் நான் வேறு உண்டுனா இருக்க முடியும். ஏன்னா வசன நிமித்த இடல் வரும். அப்போ வேறு உண்டுனா தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். வசனத்து நிமித்தம் இடல் வரும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்களும் போக. ஏன் கேட்டாரு? இந்த உபதேசம் போக 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 கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஆரம்பத்துல நீங்க விசுவாசம் உள்ள வரும் பொழுது நீங்க கேட்டதெல்லாம் இயேசு டமால் டிமால்னு கொடுத்துருப்பார். போக போக கொடுத்து ஒன்னே கொடுக்க மாட்டார், வெண்கல கிண்ண கூட கொடுத்துருக்க மாட்டார் கடைசியில் உனக்கு. ஏன்? ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டீங்க, நீ கேட்டவனே இயேசு அப்படியே உதவிகள் ஒத்தாசை தேடி வரும். ஐயோ, அதோட நீங்க பரபரப்பு அப்படி பணம் பறந்துட்டே இருப்பீங்க வானத்துல. ஒரு 5 வருஷம், ஒரு 8 வருஷம் ஜெபத்துக்கு பதில் வராது. ஏன் சொல்லுங்க? நீ ஜெபிக்கல, அது வேற விஷயம். ஆனா ஜெபித்தாலே பதில் வர மாட்டேன் சொல்லுங்க. ஏன்? அதான் பாஸ்டர் ஏதோ பண்ணுது என்னன்னு தெரியல, அதான். அப்படியா? ஆரம்பத்துல உனக்கு வசனம் தெரியாது, இப்போ உனக்கு வசனம் தெரியும். ஆரம்பத்துல வசனம் தெரியாது, அதனால ஆண்டவர் ஈஸியா ஏமாத்திடலாம் ஆரம்பத்துல. ஆனா போக 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 ஏமாத்த முடியாது. ஆமென். வசனம் தெரியாத போது உனக்கு கேட்டதை கொடுத்த ஆண்டவர் வசனம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீ வசனத்துக்கு ஒண்ணு கீழ்ப்படியில. ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தர் நம்ம நிறைய வாங்கியிருப்போம் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு வழியே இல்லை, எக்கச்சக்கமா. அந்த உற்சாகத்துல போக போக வசனத்தை மறந்துடுவோம்.
வசனம் தெளிவாக சொல்லுது, என் வசனத்துக்கு செவி சாய்க்காத ஜெபம் அருவருப்பானதுன்னு வேத வசனம் சொல்லுது. தேவ வசனத்துக்கு நேராக திரும்பாமல் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எதுக்குமே பதில் வராது. ஆரம்பத்துல வந்ததை வச்சு நம்ம அப்படியே இருக்கணும் ஏமாத்திக்க கூடாது. வேத வசனத்தோடு வேறு ஊன்றி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அறியாதவரை போல இருந்தாரா ஒரு காலத்துல. எப்படி இருந்தாரா? நீ பாவம் பண்ணாலும் கண்டுக்காம போயிருப்பார். நீ அவர் வசனம் கண்டுக்காம போயிருப்பார். ஆனா கொஞ்ச நேரம் வரும், மௌன போட்டு பொல பொலப்பார். ஏன்? அது அறியாத காலம். நீ முட்டி போட்டு வந்த, நீ தவழ்ந்து வந்த, உன்னை தட்டி கொடுத்து தூக்கி எடுத்தார். இப்போ நல்லா என்ன பண்ற? புஷ்டியா. அப்ப பால், இப்போ சிக்கனும் மட்டனும் இன்னும் கிடையாது, எல்லாத்தையும் போட்டு அமுக்குறது. இப்ப விடமாட்டா, இப்ப அவர் போட்டு அமுக்குவார். அவர் அறியாதவரை போல இருந்தார், அப்ப ஏமாத்திட்டோம், இப்ப ஏமாத்த முடியாது. ஆரம்பகட்ட விசுவாசிக்கு தான் கிருபை கொஞ்சம் அதிகமா கிடைச்சிட்டே இருக்கும். நீ வளர 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 வசனத்துல வளர்ந்துட்டு வந்துட்டே இருப்ப. அப்ப நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாத போது ஜெபத்துக்கு பதில் வராது. வேத வசனத்தை உன்னை நீ ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்க ஜெபத்துக்கு பதில் வராது. ஆமென். அறியாதவரை போல இருக்கும் போது நம்ம ஆண்டவர் சமூகத்துல மேல வந்திருப்போம். இப்ப அந்த நாள் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப நாம் வேறுண்டு இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ ஆ, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி ம். அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிற மனிதனை தான் கர்த்தர் சுத்தம் பண்றார். என்ன? கனி கொடுக்கிறவனை தான் கர்த்தர் சுத்தம் பண்றார். அவர் குத்துறாரு, எரு போடுறாரு, வளரட்டும் அப்படின்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற வாழ்க்கையில வேறொன்று இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாம் இயேசுவோடு கூட வாழ்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப கனி கொடுக்காத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு உங்க வாழ்க்கை பிரயோஜனமா இருக்குது, ஆனா இயேசுவுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு உங்க வாழ்க்கை பிரயோஜனமா தான் இருக்குது, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, இயேசு உங்க நல்லா தான் வச்சிருக்கிறார். உங்களை நல்லா வச்சதுக்கு நோக்கம் என்ன? உங்களுக்கு இப்போ ஒரு 50,000 பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்கிறார் வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க, அது வேற. பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், நல்ல போய் ஒரு வாகனத்தை கொடுத்துறார். எதற்கு? எதுக்கு? எதுக்கு பாஸ்டர்? நல்லா இருக்குதா? அப்படியா? உன்னை ஏன் நல்லா வச்சாரு? இங்க நான் ஒரு சத்தம் வரும்னு பாக்குறேன், எங்கேயும் வரமாட்டேது. மற்றவனுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பதற்காக. உன்னை ஆசீர்வதித்த நோக்கம், நீ மற்றவனுக்கு, திருச்சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அது எப்போ இல்லையோ அப்போ நீ பெற்ற ஆசீர்வாதத்துக்கு சாரம் இல்லாம போயிடும். ஆமென். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் திருச்சபைக்கும் அல்லது வேறு ஒரு மனிதனுக்கும் எப்போ பயன்படலையோ அப்போ நீ பெற்ற ஆசீர்வாதத்துக்கு சாரம் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேரூன்றி வாழ நீங்க என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. மேலோட்டமா ஏதோ சபைக்கு வந்தோம் உட்கார்ந்தோம் போனோன்னு இருக்காதீங்க. அது மேலோட்டமா நீங்க ஆசீர்வாதத்தை பார்த்து ஏமாந்து போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்ச காலம் மாத்திரம் கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை, கொஞ்ச காலம் மாத்திரம். ஆமென். ஏதோ தேவை அதிகமானா நல்லா ஜெபம் பண்ணுவோம், தேவை இல்லைன்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனை வந்தா முழங்கால் ஜெபம் தான், பிரச்சனை இல்லைன்னா ஆமென் அல்லேலூயா தான். ஆமென். பிரச்சனை வந்துட்டா ஆமென் அல்லேலூயா சத்தமா வரும், பிரச்சனை இல்லைன்னா ஒரு வாயும் திறக்காது. ஆரம்பத்தில் நம்ம பிரதர் இருந்தார், முருகன் ஒருத்தர். அவர் பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்னா சொல்லுவார் அல்லேலூயான்னுவார். அவன் அந்த சத்தம் தான் நீ சபையில இல்லை. அந்த மனுஷன் இன்னைக்கு வேற இடத்துக்கு வீடு காலி பண்ணி போயிட்டார். ஆனால் அவருக்கு அத்தனை பிரச்சனை அத்தனை போராட்டம் வந்தாலும் அவர் சத்தம் குறையவே குறையாது. ஆமென் அப்படின்னுவார். பக்கத்துல சிரிப்பு வரும். அப்ப அந்த சத்தம் எதுக்கு? கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. பிரியமான தேவ பிள்ளைகளே, வேரூன்றி வளர நீங்கள் எப்பொழுது கற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் மேலோங்கி போக முடியும். வேறு ஊன்ற முதல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர உங்களுக்கு விருப்பம் இருந்தா தான் நீங்க மேலோங்கி போக முடியும். ஜெபத்திலையும் வேத வசனத்திலையும் சபை கூடுதலிலும் சுவிசேஷ பணியிலும் கனி கொடுக்கிற வாழ்க்கையிலும் நீங்க எப்பொழுது வளர உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான். ஆமென்.
விருப்பம் இல்லாதவனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். 38 வருஷமா ஒருத்தர் இருக்கிறான், அவனை போய் ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புறியான்னு கேட்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதா? 38 வருஷமா ஒருத்தன் முடவனா உட்கார்ந்துருக்க சீலவன் கோல் பக்கத்துல, அவனை போய் ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நீ விடுதலையாக விரும்புறியா, எழுந்து நடக்க விரும்புறியா? அப்ப அவனுக்கு என்ன விருப்பம் தான் இருந்திருக்கும்? என்னை யாருன்னா விடுவிக்க மாட்டாங்களா அப்படின்னு விருப்பம் தான் இருக்கு. ஆனா ஆண்டவன் கேட்கிற நோக்கம் என்ன? உனக்கு விருப்பம் இருக்குதா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக பயன்பட விருப்பம் இருந்தா மட்டும்தான் கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். ஒரு சில அழைப்புகள் வித்தியாசம். அவன் விருப்பம் இல்லைனாலும் பயன்பட்டே ஆகணும், அந்த வழி கிடையாது. ஆமென். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு, எல்லாருக்கும் அந்த கொடுக்க மாட்டார். விருப்பம் இல்லாதவனை கர்த்தர் முதல்ல பயன்படுத்த மாட்டார். பவுலுக்கு அந்த விருப்பம் இல்லை, ஆனாலும் அவனை கட்டாயப்படுத்தி உள்ள அனுப்பினார் ஆண்டவர். நீ போ ராஜ்யத்தை கட்டு அப்படின்னா. அவன் அழைப்பு வித்தியாசம். அவன் கொண்டு போகும்போதே அவன் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கடமை கட்டாயம் அவனுக்கு இருந்தது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க யோசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், ஆ, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோன் என்பது இப்பொழுது இருக்கிற லெபனான். அது ஒரு மலை நாடு, அது ஒரு மலை தேசம். இன்பமான வனம் லீபனோன். அதனால்தான் சாலமோன் லீபனோன் வனம் என்று ஒரு அரண்மனையை கட்டினான். அதுக்கு பேரே அதுக்கு வச்சான். அந்த நாட்களில் கேதுரு மரங்கள் அதிகமாய் நிறைந்த ஒரு, அந்த நாளில் இந்த நாட்களையும் கேதுரு மரம் அதிகமாக இருக்கிற ஒரே நாடு லெபனான் தான். ரொம்ப சின்ன தேசம்தான், ஜனங்கள் தங்குகிறது ரொம்ப கம்மி தான். ஆனா அங்க இருக்கிற பெரிய வளம் என்னன்னா கேதுருக்கள். அப்ப அந்த தேசத்தை, அந்த கேதுருவை போல, அந்த லீபனோனை போல நீங்க எப்படி இருக்கணுமா? வேரூன்றி நிற்கணும் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. தேவாலயம் கட்டப்பட்டது அதிகமான இந்த கேதுரு மரத்தினால் தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அங்கிருந்து தான் சாலமோன் எல்லாத்தையும் கொண்டு வர வச்சான். அப்ப லீபனோன் என்பதற்கு ஒரு விளைச்சல் என்று அர்த்தம். நீங்கள் எப்பொழுதுமே விளைச்சல் உள்ள விசுவாசி, அதாவது செழிப்பான ஆவிக்குரிய ஜீவியத்திலே செழிப்புள்ள ஒரு விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. மந்த நிலைமையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 104:16. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். லீபனோன் கேதுருக்கள் சாரத்தால் என்ன பண்ணுமா? அப்ப அதனுடைய சாராம்சம் மிகுந்த பலன் உள்ளது. ஆமென். விசுவாசியுடைய சாரம் ரொம்ப பலனுள்ளதா இருக்கணும். ஒரு கரும்பு ஜூஸ் வாங்குனீங்கன்னா அது எத்தனை தடவை போட்டு வலிக்கிற அந்த மிஷின்குள்ள? எது வரைக்கும் விட மாட்டான். அதுல ஒண்ணுமே வராதுன்னு தெரிஞ்சாதான் விடுவோம். அப்ப நீங்கள் அந்த அளவுக்கு சாரம் நிறைந்தவர்களா இருக்கணும், சாரமுள்ள விசுவாசியா இருக்கணும். ஆமென். அதுதான் லீபனோனுக்கு ஆண்டவர் ஒப்பனையா வச்சிருக்கிறார். அப்ப லீபனோனை போல, கேதுருக்களை போல சாரமுள்ளவர்களா இருக்கணும். உன்னத பாட்டு 4:15. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாய்க்காலை போல லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால் எப்படி இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். விசுவாசி ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓடுங்க, வேற எங்கன்னா ஓடிக்கிட்டு கிடக்காதீங்க. எப்படி ஓடணும்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல வளர்கிற பிள்ளைகளா, ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல என்ன பண்ணுங்க? வளர உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும். இப்ப பாருங்க, ஒரு நீரூற்றை போல. ஆமென். ஜீவ தண்ணீரின் துறவு அப்படின்னா என்ன? அங்கிருந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ், லீபனோன்ல இருக்க ஒரு ஃபுல்ஃபில்னஸ். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வாய்க்கால்கள் அங்கிருந்து என்னதா உண்டாயிருக்கிறது. அப்ப லீபனோனை போல வளர்கிற தேவ பிள்ளைகளாய், வேரூன்றி வளர்கிறவர்களாய். என்ற வரைக்கும் லீபனோன் அநேக சேதங்களை அந்த பட்டணங்கள் கண்டாலும் இன்றைய வரைக்கும் அந்த தேசம் நிலைத்திருக்கிறது. ஏன்னா அது கர்த்தர் உண்டாக்கின தேசம். லீபனோனுக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. லீபனோன்ல இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் 80,000 பீப்புள்ஸ் மட்டும்தான். இத ஆதி ஆகமத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு நகரம். ஆனா அங்க இருக்க பாப்புலேஷன் ஒன்லி 80,000 தான். ஏன்னா அநேக சிறையிருப்புகள், அநேக விதமான தீக்கிரையாக்கப்பட்ட பட்டணம், அநேக விதத்துல போருன்ற பட்டணம் அந்த லீபனோன். ஆனா இன்றைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அநேக சேதங்கள் அங்க ஏற்பட்டாலும் இந்த பட்டணம் இன்னைக்கும் வேரூன்றி நிக்குது. ஆமென். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அநேக நெருக்கங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
அநேக நெருக்கடின் பாதையில போகிற சூழ்நிலை வரும். அதன் மத்தியிலும் வேரூன்றி நிற்க வேண்டும். ஆமென். அதன் மத்தியிலும் வேரூன்றி விசுவாச பிள்ளைகள் நிற்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு வளர்ச்சி. வேறு ஊன்றினால் தானே நிற்க முடியும். ஆமென். வேறு ஊன்றினால் தான் உங்களால உங்க வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியத்திலே நீங்கள் வளரவே முடியும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மேலோட்டமா இருந்துட்டு போயிடலாம், கொஞ்ச காலமா இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடலாம். அதனால உங்களுக்கு பலன் அல்ல. நீங்கள் கொஞ்ச நாள்ல அந்த இலை கொட்டும், அங்க இருக்கிற கிளைகள் உதிர்ந்து போகும், கடைசியில் அது அடுப்பெரிக்க போயிடும். ஆமென். இந்த கேதுரு மரங்களும் பல 100 வருஷங்கள் வாழ்கிற மரங்கள். அதனாலதான் ஒரு சில மரங்களை மட்டும் வேதத்துல பர்டிகுலரா ஆண்டு எழுதி வச்சிருக்க, எல்லா மரத்தையும் எழுதல. அவர் பயன்படுத்துறது எல்லாமே பர்ஃபெக்ட், இதை மட்டும் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். அப்ப நம்மளெல்லாம் பர்ஃபெக்ட் நினைச்சுதான் கர்த்தர் பயன்படுத்த கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இப்படி லீபனோனை போல என்ன பண்ணுங்க, வேரூன்றி நில்லுங்க. ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள் தேவனோடு இயேசுவோடு வேரூன்றி வாழும் பொழுதுதான் உங்களால தொடர்ந்து வளர முடியும். வேரோடு இருந்தா தான் நீங்க வளர முடியும். வேர் இல்லாமல் இருந்தால் கொஞ்ச நாள் வளர்ச்சி, அப்புறம் ஒன்று இல்லாம போயிடும். காத்தடிச்சா காணாம போயிடும், புயல் அடிச்சா புடிங்குன்னு போயிடும், ஒண்ணு இல்லாம போயிடும் கடைசியில. எது வரைக்கும்? வேர் ஊன்றாத வரையிலும். நான் வேர் ஊன்றிட்டேன்னா எத்தனை காற்றுக்கும், எத்தனை புயலுக்கும், எத்தனை விதமான நெருக்கங்களுக்கும் என் மரம் நிற்கும். இயேசுவோடு நிற்கிற மரம் நிற்கும். ஆமென். வேரூன்ற மரம் தான் கடைசியில நிற்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். இப்ப வாழ்றதை வைத்து மட்டும் நீங்க எடை போட கூடாது. வரப்போற நெருக்கத்துல, போராட்டத்துல, வரப்போற உபத்திரவ காலத்துல நீங்கள் உங்கள் ரட்சிப்பை முறிதி காத்துக்கொள்ள முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்க வேரோடு இருந்தீங்கன்னா காத்துக்கொள்வீங்க. வேறு இல்லை அப்படின்னா கண்டிப்பா வரப்போற உபத்திர காலத்துல நம்மால கிறிஸ்துக்குள் நிற்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப வேறு ஊன்றி வளர்வதுல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. வேறு ஊன்றினா தான் அந்த வேர்ல இருக்கிற சாராம்சம் நமக்குள்ள வரும். வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம ஆசீர்வாதமாய் வளர முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல மாற்றம் வரணும். The spiritual changes நம்முடைய ஜீவியத்துல இருக்கும். ஆமென். மேலோட்டமா வாழ்ந்துட்டா ஈஸியா வாழலாம். ஆனா வேறு ஊன்றி வாழ்றதுல தான் உண்மையான வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. வேரோடு நீங்க இணைஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புவார். வேரோடு கூட இல்லைன்னா கொஞ்ச நாள் மேலோட்டமா இருக்கலாம், கொஞ்ச நாள் நல்ல கொஞ்சம் அதாவது சேஃப்டியா கொஞ்ச நாள் வாழலாம். ஒரு நேரம் வரும், வசனத்து நிமித்தம் உபத்திரம் வரும், வசனத்து நிமித்தம் இடரல் வரும். எது நிமித்தம் வரும்? என்னங்க வசனம் எங்களை பலப்படுத்தும், வசனம் எங்களை ஆற்றும் தேய்ச்சோம், எப்படிங்க வசன இடர்லாம் வசன இடர்ல உண்டாக்கும். வேத வசனம் சொல்லுது, அவர் உங்களை சீர்படுத்தி சிரதப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்ன பண்ணுவார்? சீர்படணும்னா என்ன? வசனம் சரியாக்கணும்னா சும்மா சரியாக்காது, எல்லாத்தையும் நோண்டி எடுக்கும் உள்ளகிறதெல்லாம். அப்ப சீர்படுத்துறது. இப்ப இந்த பில்டிங் காலம் இந்த நிக்க பாருங்க, இந்த பில்லர் கீழே கிரவுண்ட்ல இருந்து மேல வரைக்கும் வந்திருக்குது. இங்க மட்டும் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு ஜர்க்குனா போதும், கொலாப்ஸ் ஆயிடும். இப்ப கீழே இருந்து வரவா தான் எல்லா ஒரு அதிர்வுகளுக்கும் இது என்ன உறுதியா நிக்குது. ஏன்னா அஸ்திபாரம் பூமியில இருந்து அஸ்திபாரம் வரைக்கும் மேல வருது. ஆமென். நம்ம கட்டிக்கிட்டே வரலாம், ஆனா எப்ப அதிர்வு வரும், மண்ணில் கட்டுறதுக்கும் கற்பாரில் கட்டுறதுக்கும் அதிர்வு வந்தாதான் தெரியும் எது மண் எது கற்பாரன். இன்னைக்கு ஆவிக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை மேல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு அதிர்வு வரும்போது தான் நம்முடைய ஜீவியத்தினுடைய அஸ்திபாரம் தெரியும். ஆமென். வந்தா தான் தெரிய முடியும் நம்ம ஜீவியம் எங்க அஸ்திபாரப்பட்டிருக்குன்னு. அதிர்வு வந்தா தான் தெரியும். அதான் வசனம் சொல்லுது, உங்களை சீர்படுத்தி, இரண்டாவது சிரதப்படுத்தி, ஆமென், மூன்றாவது பலப்படுத்தி, நான்காவது தான் நிலைநிறுத்தும். நம்மளுக்கு இந்த மூணு தேவை இருக்காது. ஃபர்ஸ்ட் நிலைநிறுத்திருங்க ஆண்டவர், எடுத்துட்டு போயிட்டு மேல காத்தச்சா விழுத்து கீழே. சீர்படுத்தணும், உன்னை சீர்படுத்தணும். கர்த்தர் நிலைநிறுத்துவதற்கு உன்னை சீர்படுத்தணும். கர்த்தர் நிலைநிறுத்துவதற்கு உன்னை சிரதப்படுத்தணும். கர்த்தர் நிலைநிறுத்துவதற்கு உன்னை பலப்படுத்தணும். ஆமென்.
இப்ப வசனம் என்பது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பலப்பட முடியாது. ஆமென். வசனம் உங்களை எச்சரிக்கும், வசனம் உங்களை சிட்சிக்கும், வசனம் உங்களை போதிக்கும், வசனம் உங்களை எல்லா வழிகளிலிருந்து விலக்கும். வேத வசனமானது உங்கள் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் சீக்கிரம் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். ஆமென். இந்த வேத வசனமானது நம்முடைய நிலைத்து நிற்கிற வாழ்க்கைக்காய் கொடுக்கப்பட்டது. ஜீவ ஊற்றுக்காய், ஜீவ நதிக்காய், அந்த நித்திய ஜீவனுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்த கிருபை, இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்த கிருபை, இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்த வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு கொடுத்த கிருபை, இது எல்லாமே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பனையை வச்சு பார்க்க கூடாது. நான் வரலாம ஒன்னும் இல்லாம வந்தேன், நீங்க ஆண்ட வீடு வாசலாம் கொடுத்துருக்கிறாரு, இது என்ன இல்லை, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்னா அந்த மரத்துல இருந்து வர்ற கனி தான் தெரியும். இதெல்லாம் நீங்க இந்த உலகத்துல ஆண்டவர் வாழ உங்களுக்கு கொடுத்த கிருபைகள். உன் வீடு, உன் வாசலும், வாஸ்து, அந்தஸ்தும், பணம், இதெல்லாம் இந்த உலகத்துல கர்த்தர் உனக்கு வாழ கொடுத்தது. இதை வச்சு உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை என்ன நிர்ணயிக்காதீங்க. உன் கனியில தான் உன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் தெரியும். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய அதாவது உலகத்தின் ஆசீர்வாதத்தை வைத்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கணக்கு போடாதீங்க. இதுதான் பெரிய ஏமாற்றம். வரும்போது ஒண்ணு இல்லாம வந்தேன், எங்க ஆண்டவர் வீடு வாசலோட வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட எத்தனை தடவைக்கு சுவிசேஷம் சொன்னு கேட்டு பாருங்களேன். கேட்டு பாருங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. நீ உண்மையா இருந்திருப்ப, அந்த உண்மைக்கு அவர் பலன் கொடுத்திருப்பார், அவ்வளவுதான். வசனம் சொல்லுது, நான் உண்மை இல்லாதவன் இல்லாத போதே எனக்கு பலன் கொடுக்கிறார் அவர். அப்ப நீ கொடுத்ததை என்ன திருப்பி அவர் வச்சிருப்பார் நினைக்கிறீங்களா? நம்ம யாருன்னு அவர் நல்லா தெரியும். நீ இங்கேயே கணக்கு போடுற ஆளு, நீ கண்டிப்பா அங்க வந்து ஆண்டவரே நான் இது பண்ண அது பண்ண கணக்கு கேட்ப. அதனால இங்கேயே அவர் கொடுத்து முடிச்ச எல்லாத்தையும் இங்கேயே சரி கட்டிடுவாரு. நம்மளாம் வெறுங்கையிலேயே முழம் போடுற ஆளுன்னு அவர் நல்லா தெரியாதா? நல்லா தெரியும். அதனால நீ கொடுத்ததுக்கெல்லாம் இங்கேயே ஒன்னு சரி கட்டி இங்கேயே செட்டில் பண்ணுவார். அங்கெல்லாம் எந்த கணக்கு வழக்கு, அங்க ஒரே கணக்கு வழக்கு தான். அங்கே எரியுது பாரக்கு நீ கந்தக கடலு, துடிக்குது பார் பாவம் செய்த உடலு. இந்த 45 டிகிரி வெப்பமே தாங்க முடியல. இந்த கான்ஃபரன்ஸ் போகும்போது ஏசி அனல் வெளியே வந்தது, இப்படி மூஞ்ச மூணு ஓடின பாஸ்டர்ஸ் எல்லாம். அப்ப நாங்க பேசிக்கிட்டோம், எப்படியாவது பரலோகம் போயிடணும், இந்த வெயிலே தாங்க முடியல இந்த உடம்பு. நம்ம ஈஸியா நினைச்சு டிராவல் பண்றோம் பாருங்க, பயமா இருக்குது. இந்த வெயிலுக்கே நம்மளால தாங்க முடியல. அக்கினி எரியிற கந்தகத்துல நிக்கிறோம் பூமி. இந்த இடத்துக்கு போக நாம எவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறோமா நினைச்சு பாருங்களேன். தப்பி தருட அந்த பக்கம் வழியில கூட எட்டி பாத்திரக்கூடாது. உண்மையா இந்த பூமி இன்னும் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இந்த வெப்ப அலை தொடரும் நம்ம தேசத்துல. இதுக்கே நம்மளால முடியல. என் உடம்பு வென்டிலேஷன் இல்லாம தாங்காது, ஃபேன் இல்லாம என்னால உட்கார முடியாது. அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன், நரகத்துக்கு போனோம் யோசிச்சு பாருங்களேன். அங்க போறதுக்கு ஆண்டவங்களை அடைச்சார், ஆனா தப்பித்துக்க முடியாது. அவர்கிட்ட உண்மையா வாழல, இங்க யார வேணா ஏமாத்திடலாம், இயேசுவை ஏமாத்த முடியாது. தயவு செஞ்சு அன்பா கேட்கிறேன், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டமைங்க. வரப்போற நியாய தீர்ப்புக்கு நம்ம போய் நிக்கணும். இங்க யார வேணா சரி கட்டிடலாம் பேசி, அங்க பேச்சுவார்த்தையே கிடையாது. பேசுறதெல்லாம் இங்கதான், வழக்காடுதெல்லாம் இங்கதான், அங்க ஜட்ஜ்மெண்ட் தான். இதை வச்சுதான் எல்லா ஆங்கில நாவல்களும் எழுதப்பட்டது. ஜட்ஜ்மெண்ட் டே ஒரு நாள் வரும், அந்த இடத்துல நம்ம ஒருத்தரும் போயிடக்கூடாது. ஆமென். இதுக்குத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த இடத்துக்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல, நாம் பரலோகத்தில் வாழ அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. இது ரொம்ப இன்னைக்கு பக்தி இல்லாத சந்ததி பெருகிடுச்சு. என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா வாழ்றாங்க. இல்ல, ரொம்ப ஆபத்து.
தேவ பிள்ளைகள் உணர்ந்து இதுல இருந்து மனம் திரும்பி வெளியே வரணும். ஆமென். கடைசி நாட்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தேவ திட்டத்துக்கு நேரா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா சுத்தலாம், எப்படி வேணா என்ஜாய் பண்ணலாம், எங்க வேணா நிக்கலாம், எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். ஆண்டவர் ஒன்னே கேட்க மாட்டாரு. இங்க இருந்து எச்சரிக்கை மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கோம். வேற ஒன்னே ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனா ஒரு நாள் வரும். அந்த நாள்ல யாரும் தப்பிக்க முடியாது. எந்த பரிசுத்தவானும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான். ஆமென். எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு தான். ஆஸ் எ பாஸ்டர், ஆஸ் எ பெலிவர், ஒரே நியாய தீர்ப்பு தான். எப்பா நீ இத்தனை பிரசங்கம் பண்ணப்பா, இத்தனை இடத்துல பேசினப்பான்லாம் கத்தர் அங்க என்ன பண்ண மாட்டாரு. ஏதாவது ஆஃபர் கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? ஆடி தள்ளுபடி மாதிரி. இங்கத்தான் ஆடி தள்ளுபடி, அங்க ஆடாத தள்ளுபடி கிடைக்கும். இங்க வேணா ஆடிடலாம், ஆடி ஆடி ஆட்டத்தை பார்த்தலாம். அங்க போய் பேசுவ, ஒரே வார்த்தையில முடிச்சிருவார். அவனை இருளும் பற்கடிப்புமான இடத்துல தள்ளுனுவார் ஆண்டவர். நம்ம யாரும் அங்க போக கூடாது. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். ஆமென். நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க உங்க நடக்கைகள் எல்லாம். ரொம்ப வேதனை. அந்த அந்த எண்ணம் கூட. அதனாலதான் பாருங்க, நரகத்தை பத்தி அதிகமா சபையில பேச மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? அதை பேசினாலே அள்ளு விட்டுரும். ஒரு கட்டத்துல ஒரு சுவிசேஷ ஊட்டி நடக்கும் போது ஒரு பாஸ்டர் நரகத்தை பத்தி பேசி அங்க இருக்கவெல்லாம் பயந்து வந்து உண்டான். ஐயோ ஐயோ இது எங்களுக்கு வானா, என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பாத்துருக்கீங்க? நரகத்தை பத்தி சபையில பேச பாத்துருக்கீங்களா? நான் பேசணும்னு தாங்கிறேன். கண்டிப்பா அவரு ஏவனா பேசிருவேன். ஏன்னா அப்படிப்பட்ட இடம் அது. வெளிப்படுத்தல தெளிவா போட்டிருக்கு ஒண்ணு ஒண்ணா. இங்க சும்மா சொல்லுவாங்கல்ல, வறுப்பாங்க, அவிப்பாங்க, பொரிப்பாங்க, கண்டிப்பாங்க நடக்கும். இதுக்கு மேல நடக்கும். இவன் சொல்றதெல்லாம் கற்பனை. இவன் சொல்றதெல்லாம் கற்பனை. நரகம் கற்பனை கதை அல்ல. வேத வசனம் சொல்ல உயிருள்ள கரம். இங்க யாரும் போக கூடாதுதான் இத்தனை கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். இத்தனை இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இத்தனை தயவு ஆண்டவர் கொடுக்கிறார். இத்தனை விதமான அவருடைய மகிமையை கத்த நம்ம கொடுத்திருக்கிறார். ஒருவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. போகக்கூடாதுன்னா இந்த உலகத்துல வாழுகிற நாள் வரைக்கும் கத்தருக்கு பயந்து உண்மையா வாழுங்க. யாருக்கு பயப்படுங்களோ இல்லையோ, கத்தருக்கு பயப்படுங்க. தாய் தகப்பனுக்கு பயப்படாம போலாம், இடத்துக்கு பாஸ்டருக்கு பயப்படாம போலாம், இல்ல நீ கட்டின மனைவிக்கோ கணவனுக்கோ யாருக்கோ பயப்படாம போலாம். அவருக்கு பயந்துரு. ஆமென். அவருக்கு பயந்துட்டீங்கன்னா தப்பிச்சிருவேன். அவருக்கு பயப்படலைன்னா முடிஞ்சு போச்சு கதை, உன் கதை. ஆமென். நரகம் என்பது மிகவும் அழுகையும் பற்கடிப்புமான இடம். இங்கேயாவது 80 years தான், அங்க நித்திய நித்திய காலம். எவ்வளவு நாள்? 80 வருஷத்துல உழுந்து புழந்த ஒரு காலில் விழுந்து எங்கேயாவது இறக்கத்தை தேடி பிடிச்சி போயிடு பரலோகத்துக்கு. அது நித்திய நித்திய காலமான நரகம். கொஞ்ச நாள் இல்ல, ஒரு 100 வருஷம் கழிச்சு ஏதாவது ஆஃபர் கொடுத்தோன்னு மேல தூக்குவான்னு நினைக்காத. ஒரே நியாய தீர்ப்பு தான். ஒண்ணு பரலோகம் இல்ல நரகம். ஆமென். எங்கேயாவது புரண்டுக்கு ஆண்டோட கிருபையை வாங்கல, அங்க முடிஞ்சது. எப்போ நீ சாவறியோ அப்பயும் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன தேடினாலும் உனக்கு இறக்கம் கிடைக்காது. அல்லேலூயா. வளர குறித்து தான் பேச வந்தேன். இது எங்கேயோ போதுவானா கத்த நல்லவராக இருப்பாராக. ஆமென். அப்ப என்ன பண்ணுங்க? வேறு ஊன்றி வளர ஆரம்பிங்க. கிறிஸ்தவ ஜீவியத்துல வேரூன்றி வளருங்க. இயேசுக்குள்ள வேரூன்றி வளருங்க. அதான் கத்த நமக்கு சொல்லி கொடுத்துறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.